குற்றாலம் அருகே இருக்கக்கூடிய தென்காசியில் ஆள் நடமாட்டமே இல்லாத குளக்கரை ஒன்றில் பாதி எரிந்த நிலையில் பெண் சடலம் ஒன்று கிடக்குன்னு அந்த ஏரியா மக்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உடனடியாக அந்த இடத்துக்கு விரைந்த போலீஸ் அந்த இடத்த தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வராங்க. இந்த க்ளூவும் இல்லாத இந்த கேஸை போலீஸ் அடுத்த கட்ட நகர்வுக்கு எப்படி கொண்டு போகிறாங்க, இந்த பெண்ணுடைய சாவில் என்ன மர்மம் இருக்குது, இது கொலையா தற்கொலையா அப்படின்றத நம்ம ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்ப்போம். நான் உங்கள் ஜெயரஸ், வெல்கம் டு ஜெயரஸ் லைட். தென்காசிக்கு அடுத்த ஊரான இலத்தூர் மதினாப்பேரியில் இருக்கிற ஒரு பாலடைந்த குளத்தருகே பாதி எரிந்த நிலையில் ஒரு பெண் சடலம் இருக்கிறதா அந்த ஊரில் இருக்கிறவங்க போலீஸில் வந்து புகார் பண்ணுறாங்க. இந்த புகாரை கேட்ட போலீஸ் அந்த இடத்துக்கு உடனடியாக விரைந்து போய் அந்த பெண் சடலத்தை ரெக்கவர் பண்ணி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த இடத்துல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சொல்லிட்டு போலீஸ் தீவிரமாக ஆய்வு பண்ணுறாங்க. அந்த இடத்துல மது பாட்டில்களை தவிர வேறு எதுவுமே கிடைக்கல. ஒருவேளை மது அருந்திட்டு அந்த பெண்ணை பாலியல் துன்புறுத்துதல் செய்து கொண்டிருக்கலாம் அப்படின்ற ஆங்கிள்லையும், அந்த பெண் தானாக வந்து அந்த இடத்துல தன்னைத்தானே எரித்து தற்கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஆங்கிள்லையும் போலீஸ் தன்னுடைய இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போலீஸ்க்கு இந்த கேஸ் ஈஸியாக இல்லை, ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்ததுன்னு சொல்லலாம். என்ன காரணம்னா, இந்த சடலத்தை குறித்து எந்தவித எவிடன்ஸும் போலீஸ்க்கு கிடைக்கலன்னு சொல்லலாம். போலீஸ் ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சடலம் கிடந்த இடத்துல செக் பண்ணுறாங்க. அது பாழடைந்த ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா இருந்ததுனால அங்கே சிசிடிவி கேமரா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போது கொஞ்சம் தூர தொலைவில் ஏதாவது கேமரா இருக்கா அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க. அப்படி சில சிசிடிவி அவங்க கண்களில் படும்போது அவங்க அந்த கேமராவில் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜை செக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சந்தேகம் ஏற்படக்கூடிய வண்ணம் ஒரு இனோவா கார் அந்த ஏரியாவை சுற்றி போகிறதும் வரதுமா இருக்குது. அது அந்த ஊரில் இருக்கக்கூடிய இனோவா கார் கிடையாது, அது வேறு ஒரு ஊர்லேருந்து வந்ததா அவங்க நம்பர் பிளேட்டை வச்சு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இனோவா காரோட நம்பரை வச்சு அந்த கார் எந்த ஊரை சேர்ந்தது, அந்த காரோட ஓனர் யார் அப்படின்றதையும் செக் பண்ண போலீஸ்க்கு அந்த காருடைய ஓனரோட பேர் திருப்பதி என்றும் அந்த கார் சிவகாசியை சேர்ந்தது என்றும் தெரிய வருது. காரோட ஓனர் திருப்பதியை தூக்கி விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் விசாரணையில் திருப்பதி என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய இனோவா காரை தன்னுடைய நண்பரான ஜான் கில்பர்ட் 2 நாட்களாக வைத்திருப்பதாகவும், 2 நாட்களுக்கு முன்னாடி இந்த ஜான் கில்பர்ட் தன்னிடம் வந்து எனக்கு கார் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இணங்க திருப்பதி அந்த காரை அவருக்கு கொடுத்ததாகவும் அவர் சொல்கிறாரு. மேலும் சஸ்பெக்டான இந்த ஜான் கில்பர்ட்டை தன்னுடைய நண்பரான திருப்பதி கொடுத்த அந்த டீட்டெயில்ஸை வச்சு பிடிச்ச போலீஸ் அவங்களுடைய பாணியில் ஜான் கில்பர்ட்டை விசாரிக்க துவங்குறாங்க. ஜான் கில்பர்ட் ஒரு பெயிண்டர், வீடுகளுக்கு சென்று பெயிண்ட் அடிக்கக்கூடிய வேலை செய்தவர் தான் இந்த ஜான் கில்பர்ட். அதே பகுதியை சேர்ந்த டெய்லர் வேலை பார்த்துட்டு இருந்த கமலியை உயிருக்கு உயிரா 4 வருஷம் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றாரு. இவர்களுடைய காதலுக்கும் திருமணத்துக்கும் அடையாளமா இவர்களுக்கு அழகான கேர்ள் பேபி ஒன்று இருந்ததாகவும் இவர் சொல்றாரு. கமலி வேறொரு ஆண் கூட உறவுல இருந்ததை தெரிஞ்ச ஜான் கில்பர்ட் அந்த கமலியை கண்டிச்சதாகவும், இதனால தான் இவங்களுக்கு இடையே சண்டையும் சச்சரவும் உருவானதா சொல்றாரு. அன்னைக்கு சரியா ஞாயிற்றுக்கிழமை இவர்கள் இருவருக்கும் வழக்கம் போல சண்டை நடந்ததாகவும், அந்த சண்டையோட அளவு கூடுனதுனால இந்த கமலி ஒரு பிளாஸ்டிக் பைப் எடுத்து ஜான் கில்பர்ட்டை தாக்கினதுனால பதிலுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு இரும்பு கம்பியை வச்சு கமலியோட தலையில அடிச்சிருக்காரு ஜான் கில்பர்ட். தலையில அடிச்சதுனால கீழே விழுந்த கமலி உடனடியா இறந்து போயிட்டதாகவும் சொல்றாரு. ஏதோ சண்டையில எதிர்த்தாக்குதல் செய்ததுனால மனைவி இறந்து போயிட்டாலே அப்படின்ற அந்த ஷாக்லேயே இருந்த அந்த ஜான் கில்பர்ட்க்கு என்ன செய்யறதுனே தெரியாம போயிருந்திருக்கு. அந்த நேரத்தில் அவருடைய நண்பர் திருப்பதி கிட்ட போய், நான் என்னுடைய மனைவி கூட வெளியூருக்கு போக வேண்டியது இருக்கு, உங்களுடைய இனோவா காரை எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு திருப்பதி கிட்ட இனோவா காரை வாங்கிட்டு அந்த காரோட டிக்கியை ஓப்பன் பண்ணி கமலியோட சடலத்தை டிக்கியில் போட்டு அவர் வெளியூருக்கு கிளம்பியிருக்காரு. செங்கோட்டை, குற்றாலம்னு பல ஊர்களை சுற்றின அந்த ஜான் கில்பர்ட் வேறு வழி இல்லாமல் கடைசி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவர் இலத்தூருக்கு போய் அந்த குளத்தருகே போய் நின்றுருக்காரு. அந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருந்ததால் அந்த கமலியோட சடலத்தை கீழே இறக்கி அங்கேயே வச்சு கமலி சடலத்தை அவர் அடையாளம் தெரியாமல் அழிக்கணும்னு சொல்லிட்டு எரிக்கிறாரு. அப்படி எரிச்சதில் பாதி எரிஞ்சிட்டு இருக்கும்போதே அவர் பதட்டத்தில் இனோவா கார் எடுத்து அவர் கிளம்பியும் போயிடுறாரு. 2 நாட்களாக மனைவியோட பிணத்தை காரில் வச்சுட்டு சுற்றி இருந்த இந்த ஜான் கில்பர்ட்டையும் காரை கொடுத்து உதவி செஞ்ச அவருடைய நண்பரான திருப்பதியையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவுல ஒழுக்கக்கேடான விஷயம் இருந்ததால தான் இந்த ஜான் கில்பர்ட்
கில்பர்ட் இன்னைக்கு ஜெயிலில் இருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜான் கில்பர்ட் நல்லவரா இல்லை கெட்டவரா? நீங்கள் ஃபீல் பண்ணுறதை அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு க்ரைமில் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye.